குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் டாக்டர் ராஜமகேந்திரன், சர்ஜரி ஃபேக்கல்டி அண்ட் டைரக்டர் ஆர்ஆர்எம் நெக்ஸ்ட் இன்ஸ்டியூட். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது டாக்டர் சூர்யா, எங்களுடைய சூப்பர் 100 பேட்ச் 2023 பேட்ச் ஸ்டூடெண்ட். சூர்யா, உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துங்க. குட் ஈவினிங் சார். ஐ எம் சூரியகுமார் சார் ஃப்ரம் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ். யூஜி வந்து புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் பண்ணேன் சார். 2017 பேட்ச் சார். 17 பேட்ச் ஸ்டார்ட் ஆகி தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் டைம்ல தான் சார் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நம்ம கிளினிக்கல் சைடு கொஞ்சம் யூஜி டைம்ல ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் சார். நெக்ஸ்ட் ஆனா இந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் நான் கிளினிக்கல்ஸ் பெருசா ஐடியா எதுவுமே இல்லை சார். அடுத்து மற்ற இன்ஸ்டியூட்ல ஆனா பெரிய டிராபேக்கா தெரிஞ்சது, ரொம்ப பாப்புலேஷனுங்கிறதுனால அது நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற பயம் இருந்துட்டே இருந்தது சார். இன்டர்ன்ஷிப்லயே ஒரு ஐடியா வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணலாம், கொஞ்சம் கம்மி ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால செட் ஆகும் அப்படின்னு ஜாயின் பண்ணலான்னு ஐடியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்பயே ஜாயின் பண்ணிட்டோம் சார். பேட்ச்மேட்ஸ் ஒரு 5-6 பேர் கிட்ட கூட ஜாயின் பண்ணாங்க சார். அவங்க கம்பெனிக்கு இருந்தாங்க சார். சார் அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் முடிஞ்ச உடனே கிளாஸஸ் ஷெட்யூல் போட்டு எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க பிரைவேட்டா தங்கி இருந்து அதுக்கடுத்து கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் சார். ஓகே. சென்னையில நீங்க நேட்டிவ் என்ன ஊர் சூர்யா? நீங்க என்ன ஊர்ல? எனக்கு நேட்டிவ் கோவில்பட்டி சார். கோவில்பட்டி. ஓகே. கோவில்பட்டியில சென்னையில வந்து ரூம் எடுத்து தங்கி படிச்சீங்க? ஆமா சார், ரூம் எடுத்து சென்னையில ரூம் எடுத்து தங்கி படிக்கும் போது என்னென்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க நீங்க சென்னையில? ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். நிறைய ரெசிடென்ஷியல் கோர்சஸ் எல்லாம் கூட இருக்கு, நிறைய பேர் இந்த ரெசிடென்ஷியல் அந்த மாதிரி ஏதாவது நீங்க ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்களா தங்கி படிக்கிறதுல உங்க ரூம்ஸ்ல? ப்ராப்ளம்னா ரூம்ல பெருசா டிஃபிகல்ட்டி இல்லை சார். அங்க ஆனா ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணாதனால அது கொஞ்சம் நம்ம தேடி போய் இது பண்ற மாதிரி தான் இருந்தது சார் லாஸ்ட் வரைக்குமே. ஆனா அந்த 5 மந்த்ஸுமே ஃபுட்டு மட்டும் செட் ஆகல சார். மற்றபடி ஆனா இன்ஸ்டியூட் பக்கத்துல தான் ரூம் பார்த்துருந்தோம் சார். அதனால டிராவல் பண்றது லேட் நைட் ஆனாலுமே போறதுல பெருசா டிஃபிகல்ட்டி இல்லை சார். மற்றபடி வேற எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லை சார். இன்ஸ்டியூட்டுக்கு வர்றது எல்லாமே வந்து மெயின் ஏரியாங்கிறதுனால அதுல எதுவும் எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லை சார். சரிங்க. ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி நீங்க நம்ம கோர்ஸ் ஷெட்யூல்லே ஃபாலோ பண்ணீங்களா? நம்ம ஒரு 1 இயர் கோர்ஸ் ஃபுல்லாவே ஷெட்யூல் கொடுத்திருந்தோம், 6 மந்த் ஷெட்யூல். அந்த ஷெட்யூல் படியே படிச்சுட்டு வந்தீங்களா இல்ல நீங்க ஒரு ஷெட்யூல் போட்டு படிச்சீங்களா? இல்ல சார், நம்ம இன்ஸ்டியூட் ஷெட்யூல் தான் சார் படிச்சேன். அது நம்ம கிளாஸஸ் நம்ம வீக்லி ஒன்ஸ் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் நடக்கிறப்போ அடுத்து அந்த 3 days நம்ம ஃப்ரீ டைம்ல வந்து அது ஒன்ஸ் ரீட் பண்ணேன் சார். ரீட் பண்ணிட்டு வீக்லி டெஸ்ட் நம்மளோடது ரெகுலரா அட்டென்ட் பண்ணேன் சார். எதுவுமே ஸ்கிப் பண்ணாம ரெகுலரா அட்டென்ட் பண்ணேன் சார். மற்றபடி 1-2 நமக்கு சப்ஜெக்ட் மிஸ் ஆனது மட்டும், மற்றபடி மோஸ்டா கவர் பண்ற மாதிரி அந்த 3 days நமக்கு ஃப்ரீ டைம் இருந்தப்போ கவர் பண்ணிட்டேன் சார். சூப்பர். இது நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம ஃபேக்கல்டிஸ் எல்லாம் எப்படி எடுத்தாங்க கிளாஸஸ்? ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலா சில ஃபேக்கல்டிஸை பத்தி மென்ஷன் பண்ணாலும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு டெல், அவர் என்ன ரேங்க் சொல்ல, ரேங்க் என்ன ரேங்க்ன்றது நீங்க சொல்லுங்க சூர்யா. என்ன ரேங்க் வாங்கிருக்கீங்க? ஆல் இந்தியா 2,50,000 ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க என்ன ரேங்க் வாங்கிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆல் இந்தியா ரேங்க் 760 வாங்கியிருக்கேன் சார். 760 வாங்கிருக்கீங்க சார். இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ரேங்க். ஸோ தமிழ்நாடுல ஸ்டேட் ரேங்க் போடும்போது பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 50ல இருந்து 100 ரேங்க்குள்ள அவர் இருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கோர். நம்ம ஃபேக்கல்டிஸ் பத்தி சொல்லுங்க சூர்யா நீங்க. ஓகே சார். சார் நம்ம இதுல ஸ்டார்ட் பண்றப்ப பயோகெமிஸ்ட்ரியில ஸ்டார்ட் பண்ணாங்க சார். எனக்கு எப்பயுமே அந்த பயோகெமிஸ்ட்ரி கொஞ்சம் வாலட்டைலா இருக்கிற மாதிரி இருக்கும் சார். ஆனா ஸ்டார்ட் பண்றப்பயே வந்து 4 days சண்முக பிரியா மேம் நல்லா கான்செப்ட்ஸ் எல்லாமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஸ்டார்டிங்கே வந்து ஒரு மேஜர் சப்ஜெக்ட் நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட் அவ்வளவுக்கா யூஜில நமக்கு ரீட்டைன் ஆகாத சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்டிங்லயே முடிச்சது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தது சார். நெக்ஸ்ட் போக போக நான் கிளினிக்கல்ஸ் ஓரளவுக்கு ஷெட்யூலுமே வந்து நான் கிளினிக்கல்ஸ் தென் கிளினிக்கல்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது சார். நமக்கு கிளினிக்கல் சைடு அடுத்து ஸ்டார்ட் பண்றப்போ நமக்கு கொஞ்சம் ஒரு ஓரியன்டேஷன் கிடைச்சிருச்சு சார். நான் கிளினிக்கல்ல அந்த இது கோரிலேட் பண்றதுக்கு பேத்தாலஜி முடிச்சுட்டு அதுக்கடுத்து மற்றது கோரிலேட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார். ஓகே. சூப்பர். ஸோ இதுல வந்து நீங்க இந்த ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் ஆஃப் டைம்ல யூஷுவல் ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு சீட்டு கிடைக்குமான்ற ஒரு டவுட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 8 months ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஒரு ஏப்ரல் மேல இருந்து ப்ரிப்பேர் ஆரம்பிச்சு கரெக்டா ஒரு 8 months படிச்சிருப்பீங்க. பட் இல்ல எக்ஸாம் போஸ்ட்பான்மெண்ட் ஆனது, நிறைய பிரச்சனை உங்க பேட்ச்ல, ஒரு நிறைய டிமோட்டிவேட் ஆயிருப்பீங்க, டிப்ரெஸ் ஆயிருப்பீங்க. அப்பெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க நீங்க அந்த டைம்ல? அது டிப்ரெசிங்கா தான் சார் இருந்தது. அது நம்ம ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு
சடனா சேஞ்ச் பண்றப்போ அடுத்து எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு அந்த ஒரு 10 to 15 டேஸ் அந்த இதுலயே போயிரும் சார். ஓகே ஓகே அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ரீட்யூன் பண்ணி நம்ம மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து தான் பாக்குற மாதிரி இருந்தது சார். அது ஓகே ஒவ்வொரு தடவை போஸ்ட்போன் பண்றப்பயுமே அந்த இஷ்யூ இருந்தது சார். இருந்துச்சு. மார்ச்ல டைம்ல ஜான்வரிலயும் ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி தான் இருந்தது சார். அந்த மாதிரி ஓகே ஒவ்வொரு டைம் போஸ்ட்போன் பண்றப்பயுமே அந்த 10 டேஸ் வந்து நம்ம அடுத்து எப்படி அப்கமிங் டேஸ் ப்ரொசீட் பண்ண போறோம்னு அந்த டவுட்லயே தான் சார் இருந்தது. ஓகே 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 சூர்யா. ஓகே, இது நம்ம இன்ஸ்டியூட்டோடைய ப்ரிப்பரேஷன், அந்த கிளாஸஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய கிளாஸஸ் நடந்தது ஆர்ஆர்எம் நெக்ஸ்ட் இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெஸ்ட்ரிக்டட் அட்மிஷன், ஏன்னா சின்ன ஹால் தான் வச்சிருப்போம். எனக்கும் ஒரு பேட்ச் தான் நடத்த முடியும் எல்லா வருஷமும். அதனால ஒரு பேட்ச் தான் நடத்துறதுனால அந்த ஒரு பேட்ச்ல உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்ததுங்க படிக்கும்போது ஒரு க்ளோஸ்ட் அட்மாஸ்பியர்ல? ஓகே சார். ஓகே சார். அந்த அந்த சின்ன ஹால் வந்து நல்லாவே ஹெல்ப் ஆச்சு சார். ஒரு கிளாஸ் ரூம்ல டைரக்டா ஐ கான்டாக்டோட நம்ம ஏன்னா மோஸ்ட் ஆஃப் கிளாஸஸ் வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் இருக்கிறதுனால, ஆனா எந்த டைமும் எதுவும் ரொம்ப ஃபெட்டிக் ஆகாம நம்ம கிராஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இருந்தது சார். அந்த சின்ன ஹாலுங்கிறதுனால அந்த என்விரான்மெண்ட் நல்லா இருந்தது சார். நமக்குமே அந்த சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார் சப்ஜெக்ட் வைஸ் நமக்கு போக போக அது வீக்லி டெஸ்ட் நம்ம எழுத எழுத கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தது சார். நம்ம எந்தெந்த இதுல லேக் ஆகுறோம், நம்ம எம்சிக்யூ சால்வ் பண்றப்போ எந்தெந்த மிஸ்டேக்ஸ் நமக்கு ரிப்பீட்டடா வருது அப்படிங்கிறது நமக்கு வீக்லி டெஸ்ட் எழுத எழுத நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சது சார். அது நம்ம தனியா நம்ம ஆஃப்லைன்ல எழுதினாலுமே நமக்கு அங்க கிளாஸ்ல அந்த என்விரான்மெண்ட்ல எழுதுறப்போ அது இன்னும் கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுற மாதிரி இருந்தது சார். ஆமா சார். நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு போதுமானதா இருந்ததா எக்ஸாம்க்கு? என்னோட கிளாஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் ஆன்சர் பண்ண முடிஞ்சதா क्वेश्चंस எல்லாம் உங்களால? எஸ் சார். மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம மெயின் மெட்டீரியல்ஸ் நம்ம இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் சார். அதுல நம்ம நான் பிரைவேட்டா நான் வேற கொஸ்டின் பேங்க் ஏதாவது சால்வ் பண்ணேன்னா அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது கான்செப்சுவலா இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒர்க் புக்ல ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன் சார். வேற வேற எதுவும் மெட்டீரியல்ஸ்னு சொல்லி வேற எதுவும் யூஸ் பண்ணல சார். நம்மளோட இது ஆமா சார். கியூ பேங்க் அங்கங்க நான் சால்வ் பண்ணேன் சார். அகேஷனலா கிராண்ட் டெஸ்ட் எழுதினேன் சார். அதுல இருக்கிற கான்செப்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆன கான்செப்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவதுன்னா, இல்ல வேற ஏதாவது ஃப்ளோ சார்ட் அந்த மாதிரி ஏதாவதுனா மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இதுல ஆட் பண்ணிட்டு, ஏன்னா லாஸ்ட் டைம்ல ரிவைஸ் பண்றதுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். கிறிஸ்பா கன்சைஸ்டா இருந்தது சார். எக்ஸாம் क्वेश्चंस எல்லாமே நம்ம மெட்டீரியல்ல இருந்து வந்த ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சதா நம்ம மெட்டீரியல்ஸ் பேஸ் பண்ணி? நீங்க மார்னிங் செஷன் அட்டெண்ட் பண்ணீங்களா, ஈவினிங் அட்டெண்ட் பண்ணீங்களா? நான் ஈவினிங் செஷன் சார். ஈவினிங் செஷன். உங்களால ஓரளவுக்கு நம்ம கான்செப்ட்ஸ் படிச்ச கான்செப்ட்ஸா क्वेश्चनல இருந்ததா? இருந்தது சார். கான்செப்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணி பண்ற மாதிரி இருந்தது சார். மத்தபடி எல்லாமே வந்து எதுவும் ரொம்ப தெரியாத டாபிக்கா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா எந்த இது அந்த அளவுக்கு அதிகமா இல்ல சார். ரொம்ப ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் அந்த மாதிரி இருந்தது. மத்தபடி எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒண்ணு ஏதாவது பிராக்டிஸ் பண்ணதா இருந்திருக்கும், இல்லைன்னா நம்ம மெட்டீரியல்ஸ்ல ஓரளவுக்கு கோ த்ரூ பண்ண டாபிக் தான் இருந்தது சார். சரி சரி சரிங்க கேஷவ். எக்ஸ்ட்ரானரி கேஷவ். சோ நீங்க ஃபியூச்சர்ல ப்ரிப்பேர் பண்ற உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க கேஷவ்? எப்படி ப்ரிப்பேர், இந்த பிஜி ப்ரிப்பரேஷன்ன்றது லைஃப்ல ஒரு மிக கஷ்டமான ஒரு ஃபேஸ். எல்லாருமே இந்த ஃபேஸை கடந்து தான் வரணும். ஏன்னா நம்ம எம்பிபிஎஸ் படிச்சப்ப இருந்த ஃபேஸை விட இந்த பிஜி ப்ரிப்பரேஷன் ஃபேஸ், இந்த 1 இயர்ன்றது மிகவும் கொடூரமான பீரியட். ஆக்சுவலா நம்ம தமிழ்நாட்டுல தான் இந்த மாதிரி 1 இயர் ப்ரிப்பரேஷன்ற ஒரு ஃபேஸே பார்ப்போம். நிறைய நார்த் சைட்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல இப்பதான் ஒரு இன்டர்வியூ முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட். அவர் பாத்தீங்கன்னா மார்ச் 2024ல முடிச்சிருக்காரு. ஆகஸ்ட் 2024ல he has got a rank 70th rank. என்னன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அவர் யூஜி பீரியட் செகண்ட் இயர்ல இருந்தே படிச்சிருக்காரு. கேட்டா செகண்ட் இயர்ல இருந்தே பிஜி ப்ரிப்பரேஷன் பண்றாரு. நம்ம ஊர்ல அந்த அவேர்னஸே கிடையாது. நம்ம செகண்ட் இயர்ல புக் எடுத்து படிச்சாலே இப்ப ஓவரா பிஜி ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்ற மாதிரி நம்மள எல்லாம் ஒரு நக்கலா பாக்குற மாதிரி இருக்கும். ஹவுஸ் சர்ஜன்ல பிஜி ப்ரிப்பரேஷன் புக் எடுத்தா நம்ம கூட இருக்கவங்களும் விரும்ப மாட்டாங்க. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷனால தமிழ்நாட்டுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முடிச்சுட்டு தான் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கு. முடிச்சதுக்கு அப்புறம் 1 இயர் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம காம்படிஷன்ல நம்ம பின் தங்கிட்டு வரோம். ஆக்சுவலா நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா யூஜி பீரியட்ல படிக்க முடியாம ரொம்ப பின்தங்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றீங்க? சார் யூஜி டைம்ல கான்செப்ட்ஸ் பில்ட் பண்றது ஓரளவுக்கு எஸ்ஏ பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த மாதிரியே இல்லாம கொஞ்சம் கான்செப்ட் பில்ட் பண்றது வந்து சில சப்ஜெக்ட் ரொம்ப வாலட்டைலா இருக்கும். ஆனா மத்த இந்த பெத்தாலஜி ஃபார்மகாலஜி ஓரளவுக்கு நமக்கு கான்செப்ட்ஸ் நம்ம கிராஸ் பண்ற அளவுக்கு இருந்ததுன்னா அது அந்த மாதிரி, ஏன்னா நமக்கு வெயிட்டேஜ் ஓரளவுக்கு முன்னாடியே நம்ம பாக்குற மாதிரி தான் இருக்கு சார். மேஜரா நமக்கு பேத் ஃபார்ம் அப்புறம் மற்றது எல்லாமே ஃபைனல் இயர்ஸ். நம்ம இந்த 2 சப்ஜெக்ட் எல்லாம் செகண்ட் இயர்ல நம்ம கான்சென்ட்ரேட்
பண்ணி கொஞ்சம் கான்செப்ட்ஸ் பில்ட் பண்ணிக்கிட்டோம்னா Build நமக்கு பண்ணிக்கணும். லாஸ்ட்ல ஆமா சார். யூஜி கரெக்ட், டைம்லயே கரெக்ட். நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கிற டாபிக்ஸ் வந்து நம்ம பிரிப்பரேஷன் டைம்ல வந்து அதுவே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியுது சார். நம்ம தெரியுது. புதுசா நம்ம அந்த டாபிக்க நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கும், யூஜி டைம்ல கொஞ்சம் அங்கங்க கேட்ட டாபிக்க நம்ம மறுபடியும் நம்ம பார்க்கறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியுது சார். ஓரளவுக்கு சரி நமக்கு ஃபெமிலியர் டாபிக்ன்ற மாரி தான் தெரியுது சார். சூப்பர், சூப்பர் சூர்யா. கிரேட், கிரேட். ஓகே தேங்க்யூ சார். சூர்யா. தேங்க்யூ ஃபார் த இன்டர்வியூ. ஸோ கூடிய சீக்கிரத்துல நம்ம தேங்க் யூ சார். எக்ஸாம் ரிசல்ட் வந்தோடனே மீட் பண்ணலாம். சரி, ஓகே சார். ஃபைனலா ஷூர் நீங்க சார். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? இன்ஸ்டிடியூட்ல வைக்கிற எக்ஸாம்ஸ் ஸ்கிப் பண்ணாம வீக்லி நம்ம ப்ரிப்பேர் பண்றோமோ இல்ல ஹாஃப் ப்ரிப்பேர்டா இருக்கிறோமோ நம்ம அட்டன் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த இது எப்பயுமே ஒரு ஒரு அந்த ஆஜ் இருந்துட்டே இருக்கும் சார். ஓகே. ஸ்கிப் பண்ணாம அது பண்ணா அது நல்லா பெனிஃபிஷியலா இருக்கும் சார். அந்த வீக்கோட போர்ஷனை மோஸ்டா அந்த 3 days யூட்டிலைஸ் பண்ணி நம்ம முடிச்சிட்டா நமக்கு அது பெரிய பேர்டனா லாஸ்ட்ல இருக்கா சார். புதுசா பாக்குற மாதிரி ஓகே. இருக்காது சார். ரேங்க் எஸ் வாங்க சார். முடியாம போன உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம். ஆமா அவங்களுக்கு சார். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா அவங்க எல்லாமே ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருப்பாங்க. என்ன ஆமா சார். பண்றது அப்படின்ட்டு. என்ன எஸ் சொல்றீங்க? சார். அவங்கள என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆக்சுவலா நான் சொன்னது ஒண்ணுதான் எல்லாருக்கும். ஏதாவது நம்ம ஓகே. ரேங்க் வரல அப்படின்னா, என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம்? எதுல நம்ம எஸ் சார். டிராபேக் என்ன இருந்துச்சு? என்ன பண்ணாம விட்டோம்? ரிவைஸ் எஸ் சார். பண்ணாம விட்டோமா? இல்ல ஏதாவது சில சப்ஜெக்ட் சரியா படிக்காம விட்டோமா? அத வந்து நம்ம எஸ் ஆடிட் சார். பண்ணணும்னு சொன்னேன். நீங்க ஏதாவது ஆமா சொல்றீங்களா சார். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு? இது ரிவைஸ் பண்றது அடிக்குவேட்டா பண்றோமாங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் சார். நமக்கு ஓகே, தெரிஞ்ச டாபிக்காவே இருந்து நமக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகுற அந்த பெர்சன்டேஜ் தான் ஓகே. ஒரு பெரிய டிஃபரன்ஸா இருக்கு சார். அதனால நம்மளால நமக்கு கிளியரா இருக்கிற டாபிக்ஸை நம்ம வித்தின் 10 days 20 days எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை அடிக்குவேட்டா ரிவைஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் சார். சூப்பர், சூப்பர் சூர்யா. தேங்க்யூ எஸ் சார். சூர்யா. நைஸ் தேங்க்யூ இன்டர்வியூ. சார். தேங்க்யூ சார். ரெக்கார்டிங்ஸ். தேங்க்யூ சூர்யா. See you soon.